அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்தில் நற்குணங்களும் தீய குணங்களும் என்கின்ற தலைப்பில் ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நற்குணங்களை எந்தளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறது, தீய குணங்களை எந்தளவிற்கு வெறுத்திருக்கிறது, அந்த நற்குணத்தை கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே நற்குணத்தை வெளிப்படுத்துகிற விஷயத்திலே முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் என்பதை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவிலே மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து சொன்னாலும், ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை அறிவுபூர்வமான முறையிலே மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து சொன்னாலும், இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கக்கூடிய தீய குணங்கள் தீய செயல்பாடுகள் நம்மிடத்திலே இருக்குமேயானால் நிச்சயமாக நாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த அழைப்பு பணி எந்த ஒரு மக்களையும் ஈர்க்காது, சமுதாயத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீய குணங்களை கடுமையான அளவிற்கு எச்சரிக்கையும் செய்தார்கள், நற்குணங்களை அதிகமான அளவிற்கு போதிக்கவும் செய்தார்கள். இன்றைக்கு அவைகளில் நாம் கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் அழைப்பு பணியை செய்வதற்கு பலவிதமான வசதி வாய்ப்புகளை நாம் பெற்றிருந்தோம். அந்த வசதிகளை எல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய நிலையிலிருந்தும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த அழைப்பு பணி நாம் எதிர்பார்த்த அளவிற்கு மக்களினுடைய உள்ளத்தை தைக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கலாம், அநேகமான ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய இயக்கங்கள் 4, 5 நல்லா இருக்கும். அவர்கள் நடத்தாத மாநாடுகள், நடத்தாத தப்சீர், குர்ஆன் விளக்க உரை பாடங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். அது எந்த அளவுக்குன்னு கேட்டால் தெருவில் போய் என்ன செய்வாங்கன்னா பிரச்சாரமெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக பல முனைகளில் நாம் என்ன செய்கிறோம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தின் அளவிற்கு மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வருகை தருகிறார்களா? முஸ்லீம் அல்லாதவர்களை விட்டு முதல்ல முஸ்லீம்களே நம்ம சைடு திரும்பி பார்க்குறாங்களா? நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்ததை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக சிறுக்கு பிதத்து தலை விரிச்சாடு போட்டி போட்டு நடத்துகிறாங்க. பார்க்குறீங்களா இல்லையா?
இப்போ இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? நாம் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்ல செய்தி இல்லை அப்படிங்கிறதுனாலயா, இல்லை நம்ம தப்பான முறையில் நம்ம அந்த செய்தியை சொல்கிறோமா? அப்படியும் இல்லை. என்ற வரைக்கும் நம்ம நாகரீகமான முறையில், அறிவுபூர்வமான முறையில் தான் என்ன செய்கிறோம், மக்களுக்கு நம்ம விளக்குறோம். ஆனாலும் ஏன் அது மக்களினுடைய உள்ளத்தை தைக்கலை? அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய குணாதிசயங்கள், தீய நடவடிக்கைகள். எங்கிட்ட ஒரு தீய குணாதிசயம் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு தீய குணாதிசயம் இருக்கும். இப்படி இந்த தீய குணாதிசயங்களை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்த மாதிரி என்ன செய்யறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம அந்த முஸ்லீம் அப்படிங்கிற பார்வையில் எங்கே தெரியும்னு கேட்டோம்னா, பள்ளிவாசலில் நம்ம தெரியும். ஏன்னா பள்ளிவாசலில் நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைல்ல, அடிச்சுக்கிறது இல்லைல்ல. இப்போ பள்ளிவாசலில் பார்த்தோம்னா நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம். அதே நேரம் நாம் வாழக்கூடிய தெருவிலே, நாம் வாழக்கூடிய ஊரிலே பிற மக்கள்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம், மக்கள் அதைத்தானே உரசி பார்ப்பாங்க. என்னதான் ஈர்ப்புடைய கொள்கையை நாம் சொன்னால் கூட மக்களுக்கு என்ன தெரியும், இது யாரு சொல்றா, அதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க. இஸ்லாம் அப்படி பார்க்கணும்னு சொல்லலை, ஆனால் மக்கள் என்னதான் பார்ப்பாங்க, நல்ல அழகா பேசுறாரு, தெளிவான முறையில் எடுத்து சொல்றாரு, ஆள் யாரு, இவரை பத்தி உண்டான ரிப்போர்ட் என்ன, இதான மக்கள் பார்ப்பாங்க. அதனால தான் நாம் எந்த விதமான அடிப்படையில் நாம் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தாலும் மக்களை நம்மளுக்கு கவரவே முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் என்ன செய்யறாங்க, இதை நம்மளுக்கு சொல்றாங்க. இன்னக்கும் லா தஸஊனன் நாஸ பி அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறத அதை கொண்டு நீங்கள் மக்களை கவரவே முடியாதுன்ட்டாங்க. பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் வீட்டுக்கு தேவையான சாதனங்களை வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஏசி வாங்கலாம், மல்லிகை சாதனம் வாங்கலாம், எஸ்டேட்டு வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். ஒரு கம்பெனியை கூட நீங்கள் விலைக்கு வாங்கலாம், நீதியை கூட வளர்ச்சி என்ன செய்யலாம், காசை பயன்படுத்தலாம். அதே நேரம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கையின் பக்கம், நீங்கள் சத்தியம்னு சொல்றீங்கல்ல, அந்த கொள்கையின் பக்கம் மக்களை உங்களால் ஈர்த்தர முடியுமா? கவரவே முடியாதுன்ட்டான். அவ்வளவு அழகான வார்த்தை. இன்னக்கும் லா தஸஊனன் நாஸ பி அம்வாலிக்கும் வலாக்கின் யஸஅஹும் மின்கும் பஸ்துல் வஜ்ஹி, மக்களை கவருவதாக இருந்தால் என்ன செய்யணும் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. பொருளாதாரத்தை கொண்டு மக்களை கவர முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, எப்படி நம்ம கவர்றது? மாய மந்திரம் பண்ணி அப்படி கவர முடியுமா? அடுக்கடுக்கான அந்த மொழிகளில் பேசி நம்ம கவர முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை தான் சொல்றாங்க. ஒன்று பஸ்துல் வஜ்ஹி, மலர்ந்த முகம் இருக்கு பார்த்தீங்களா, மலர்ந்த முகத்தால் மக்களை நீங்கள் கவரலாம். அதே மாதிரி ஹுஸ்னுல் ஹுல்கி, அழகிய நற்குணத்தால் நீங்கள் மக்களை கவரலாம். மக்களை நீங்கள் கவருவதாக இருந்தால் இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் கூட பாருங்க, நீங்கள் தொழுகையின் மூலம் மக்களை கவரலாம், இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்கள் நோன்பு வைக்கிறதுனால மக்களை கவரலாம் அப்படி சொல்லவே இல்லை. எதை சொல்றாங்க? முதல்ல பஸ்துல் வஜ்ஹி, மலர்ந்த முகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முகத்தோட நீங்க போனீங்கன்னு வைங்களேன், மக்களை உங்களுக்கு எளிதாக என்ன செய்யலாம். ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை முதல்ல சந்திக்கும் போது பேச ஆரம்பிக்க மாட்டான்ல. எந்த ஒரு மனிதனையும் நம்ம முதல்ல பார்க்கத்தான் ஆரம்பிப்போம். அப்ப பார்க்கும் போதே என்னன்னா, நம்மளை பார்த்தோம்னா அவருக்கு ஆசை வரணும், இவரு கூட நம்ம சேரணும், இவரு கூட நம்ம என்ன செய்யணும், சிரிச்சு பேசணும். இந்த மாதிரியான தன்மையை உங்களுடைய முகத்திலேயே காட்டுங்க. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா? இதெல்லாம் நல்ல குணாதிசயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சொல்றாங்க? தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா, உங்களுடைய சகோதரனை பார்க்கும்போது புன்முறுவல் நீங்கள் பூத்தீங்கன்னு வைங்களேன், அது கூட தான தர்மம் தான். நீங்க 100 ரூபாய் போட்டு தான் நன்மையை சம்பாதிக்கணும்னு இல்லை, பெரிய பெரிய விஷயங்களை பண்ணித்தான் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை, நன்மையை சம்பாதிக்கணும்னு இல்லை. நீங்க பார்க்குற நேரத்திலே ஒரு புன்முறுவல், அவர் பார்த்தா எப்பவுமே ஒரு மூஞ்சி கலையோட இருப்பார், அப்படியெல்லாம் நம்ம சொல்லவும் இல்லை. அவர் மூஞ்சியை பார்த்தா ஒரு கலையா இருக்கும், இவன் மூஞ்சியை பார்த்தா தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நம்ம நிறைய பேர்த்த சொல்லுவோம். இப்படி சொல்லுவோமா இல்லையா?
அவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கே சகிக்கல, மனுஷன் மாதிரியா இருக்கிறான். இந்த பேர் நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹ் நான் பேச ஆரம்பிக்கிறேன் பார்த்தீங்களா, இதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உன்னுடைய முகத்தை சரி பண்ணிக்க. உன்னுடைய முகத்தில் வந்து அந்த மலர்ச்சியை கொண்டு வா. அது எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி, எந்த ஒரு அற்பமான நன்மை நீங்க விளங்குறீங்களே அதை கூட நீங்க என்ன செய்ய வேணாம், சின்ன விஷயத்தை கூட நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம். உங்க பார்வைக்கு இது அற்பமா தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா. தெருவில் போயிட்டு இருக்கிறோம், போகும்போது ஒரு கல் கிடக்குது, நம்ம பார்வையில் இது பெரிய நன்மை, ஒதுக்கி போட்டால் பெரிய நன்மை நம்மளுடைய சிந்தனை சொல்லுதா? அப்படி சொல்லாது இல்லை. தெருவில் கல் கிடந்தா நம்மளுக்கு என்ன, போயிட்டே இருப்போம், பைப்பில் தண்ணி கீழே போயிட்டே இருப்போம், அதெல்லாம் நம்மளுக்கு என்னங்கிறேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதை ஒரு அற்பமாக பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அற்பமாகவே என்ன செஞ்சிடாதீங்க, அதை பார்த்து விட வேண்டாம். வலவன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தலீக், உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீங்கள் புன்முறுவலோடு ஒரு ஈர்ப்பு தன்மையோடு நீங்க பார்த்தா கூட அது கூட நன்மைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த அளவுக்கு சொன்னாங்களா இல்லையா? சொன்னதோட மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படித்தானே இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு இருக்கவே முடியாது. ஆனால் கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். சாதாரணமான விஷயம்தான். அந்த சாதாரணமான விஷயத்தை கூட நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியே இருக்க மாட்டோம். ரசூல்லா கூட தொடர்பு வைத்திருந்த ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்கம்மா, ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தடுத்ததே கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்ய போகிற நேரத்தில், இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா, ஒரு கெட்ட விஷயத்தை செய்யும் போது நம்ம தடுக்கலாம், நல்ல விஷயத்துக்கு அவன் போவான். அதில் போய் தேவையில்லாமல் 1000 நொட்டு நதைகளை சொல்லிட்டு இதெல்லாம் தேவையா, நீ செய்ய போகிறதில்லை, செய்யவரனை ஏன் நீ போய் தடுக்கிற அவசியம் இல்லாமல். இப்படியெல்லாம் வந்து இடையில இடைஞ்சல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தீய குணம். ஒருத்தன் நல்ல காரியத்தை பண்ணுறானா, சரி இந்த நல்ல காரியத்தை நம்ம பண்ணலை, நாம் என்னதுக்கு போட்டதுக்கு இடையூறு பண்ணணும், இந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்குதா? நம்ம எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம். எதுக்கெடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதில் இப்படி பண்ணுங்க, ஏன் அதை நீயே பண்ணிக்கூட, நீ சொல்கிறீல்ல அதை இப்படி பண்ணுறதுக்கு பதில் இப்படி பண்ணு, நீ சொல்கிறீல்ல. மசூரால பேசுறது வேற, இது சும்மா சம்பந்தமே இல்லாமல் என்ன செய்வான், நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதில் இப்படி பண்ணியிருக்கலாமே, நான் சொன்னமா நீ செஞ்சது அது அந்த மாதிரி நடந்திருக்குமே. இப்படியெல்லாம் என்ன செய்யறது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது தடுக்கிறது. இந்த தன்மை மோசமான தன்மை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்றாங்க, மா ஹஜபனி, என்னை தடுத்ததே கிடையாது ரசூலுல்லாஹ். ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அதை பார்த்து ரசிப்பாங்க. ஏன்னா அந்த ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நற்குணத்தில் கொண்டு வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா ராணி இல்லாத பஸ்ம ஃபி வஜ்ஹி, நான் எப்போ பார்த்தாலும் சரிதான் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர இந்த மூஞ்சியை கடுக்கெடுத்துக்கிட்டு அப்படி வெறுப்பு மாதிரி, நான் டென்ஷனில் இருந்தேன் நீ டென்ஷனில் இருந்த, அதுக்காக வேண்டி உன்னை பார்க்குறவனுக்கு நீ ஏன் டென்ஷனை ஏற்படுத்துகிற. சில பேர் என்ன செய்வாங்க, நான் ரொம்ப டென்ஷனில் அப்படி பேசிக்கிட்டேன், டென்ஷனில் பேசக்கூடாது. டென்ஷன் வந்துருச்சு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி பேச உட்காந்தனமே தவிர, இவனுக்கு டென்ஷனானா என்ன செய்யறதுன்னா குடும்பத்தையே போட்டு டென்ஷன் ஆக்கி விட்டுறோம். அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பொண்டாட்டிகிட்ட ஒரு சண்டை, அன்னைக்கு அந்த வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது. அம்மாட்ட போய் சண்டை போடுவோம், சண்டை பொண்டாட்டி தான் போட்டிருக்கிறான், புருஷன் தான் போட்டிருக்கிறான், 2 பேத்துக்குள்ள தானே சண்டை. அவன் மகன் வருவான், அந்த போட சைத்தானங்கிறது, அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படிங்கிறது எரிஞ்சுழுகிறது. பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் கவனிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பேர் தான் இஸ்லாம்ங்கிறார். இஸ்லாம்னா நீங்கள் தொழுகையில் இதை ஓதுங்க, இப்படி ருக்கு செய்யுங்க, இப்படி மாத்திரம் சொல்லாமல் இதில் எல்லாம் தலையிடுறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி ஏன் தலையிடுறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க, அவர்கள் தங்களுடைய நடவடிக்கை அமைச்சிருந்தாங்க. யாருமே குறையெல்லாம் சொன்னதில்லை. 1,00,000க்கு மேலே சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, ஒரே ஒரு சஹாபியாவது ரசூலுல்லாஹை பற்றி ஒரு சின்ன குறைய சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம கேட்டாவே என்னடா இப்படி ரசூலுல்லாஹை சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? குறை சொன்னவரை கூட வந்து மாத்தனவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படியே சொல்கிறான்ல,
பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், இறைவனுடைய அருள் இருந்த காரணத்தினால் நீ நளினமாகவே நடந்து கொண்டீர். அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டுறான். எப்படி பாராட்டுறான்? 3வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் நீ மக்கள்கிட்ட நளினமாகவே நடந்த. அப்படி சொல்லிட்டு சொல்றான், வலவுக்கும் தஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லி, நீ மட்டும் கடின சித்தமுடையவராக எதுக்கு எடுத்தாலும் இந்த எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தேன்னு வையன், உங்ககிட்ட இருந்து மக்களெல்லாம் விரண்டோடியே இருப்பாங்க. நீ பல தலைவர்கள்ட்டே நம்ம பார்க்குறோம்ல, எந்த கேள்வி கேட்டால் போடா போ, நீ இருந்தா என்ன இல்லாமல் இருந்தா என்ன, எடுத்து விட்றோம். பார்த்தீங்களா, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது. அவர் கொஞ்சம் வசதியானவராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது, அவர் கொஞ்சம் கீழ்நிலையில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது, அதட்டி பேசுறது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இருக்கவே செய்யாது. அது எந்த அளவுக்கு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிறுவன் கூட நினைத்தால் அவங்க கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. நபிகள் நாயகத்தை, நபிகள் நாயகம் என்பவர் ஆன்மீக தலைவர் இல்லை, ஆன்மீக தலைவரோடு சேர்த்து எப்படி இருந்தாங்க, ஒரு நாட்டின் அதிபதியாக தானே இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் நினைக்கலாம், நம்ம வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போவோம், சும்மா போய் கையை பிடிச்சிக்கிட்டாவே என்ன செய்வார், போயிடுவார். இப்படியெல்லாம் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறோமா இல்லையா? அதனால தானே அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன இவரை கொண்டு போய் இவருடைய வரலாறை கொண்டு போய் வச்சீங்கன்னா நீங்கள் இழிவடையவே மாட்டீங்க. கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். இதான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை முறை, இதான் நபிகள் நாயகத்தினுடைய வியாபார முறை, இதான் நபிகள் நாயகத்தினுடைய பேச்சு முறை. இப்படியெல்லாம் வந்து நீங்கள் இவரை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் பண்ணீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகத்து மேலே யாராவது அப்படி குற்றம் சாட்டுவாங்களா? குற்றம் சாட்ட முடியுமா? என்ன நபிகள் நாயகங்கிற த அன்னைக்கு 2 லட்ச ரூபா அவர் எடுத்திருக்கிறார். ஜகாத்துலேருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, வீட்டுக்கு வாரி வாரி கொண்டு போயிருக்கிறார். அப்படியே தான் அவங்க சொல்ல முடியுமா? சும்மா வெறுப்புல பேசுறதில்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சொல்ல வரேன். ஆதாரத்தின் அடிப்படையில் நீ என்னப்பா நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கிற, தவாறு அவர் இப்படி கீழ்த்தரமாக நடந்திருக்கிறாரு, இந்த அங்கே 4 பேர் போட்டு அவர் அடிச்சிருக்கிறாங்க, நல்லதுக்கு அடி வாங்கியிருக்காங்க வேணா அவங்க சொல்ல முடியுமே தவிர, ஒரு கெட்டதுக்கு இந்த வந்து நபிகள் நாயகம் வந்து இந்த பெண்ணை வந்து கிண்டல் பண்ணாங்க, அதனால இத்தனை பேர் சேர்ந்து அடித்தாங்க, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வரலாறு சொல்ல முடியுமா? சொல்ல சஹாபாக்களுக்கே சொல்ல முடியாது. அப்புறம் என்னது நம்ம நபிகள் நாயகத்தை சொல்ல முடியும்? நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு நம்ம இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை, சஹாபாக்களை பார்த்து தானே இஸ்லாமிய சொல்ல போனால் நிறைய வளர்ந்தது. ஏன் வளர்ந்தது? இந்த சஹாபாக்கள் எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? நேரடியாக வானத்திலிருந்து இறக்கி இவங்களெல்லாம் நீ நபி தோழர்கள் என்று வைத்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிவிட்டான். அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நாம நினைக்கிற எதெல்லாம் பெரிய பெரிய தவறுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான காரியத்தை செஞ்சவங்க தானே. அப்போ இப்படித்தானே நம்ம வரலாறுல பார்க்கணும். அப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம நின்றுக்கிட்டு ஊருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஊருக்கு பேசாத, இந்த வரலாறை எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டுக்கிட்ட நின்று பேசு, உன் வீட்டுக்குள்ளே இருந்தே பேசு. இந்த மாதிரி இந்த சஹாபி இப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், சஹாபி இருந்தார், புருஷனி அப்படி இல்லையா? இந்த சஹாபி பெண்மணி அப்படி இருந்தாங்க, பொண்டாட்டினி அப்படி இல்லை, சொல்லுமா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை, அது அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப ரசனையாக தான் இருக்கும். வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பாருங்க, ரொம்ப ரசனையாக. இந்த மாதிரி நம்மளும் மாறணுங்கிற அந்த ஆர்வம் வந்து அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யும், கொப்பளிக்கும். அது எந்த அளவுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜாஹிர் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார், பிரபலியம் இல்லாத சஹாபி. இவர் வந்து இந்த நாட்டரபுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓரஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. இவருடைய வேலை என்னன்னு கேட்டால், அவர்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சில பொருள் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, புது பொருள் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அவர் எப்போ ஊருக்கு போவாரோ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தான் போய் என்ன செய்வாங்க, இவரை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க, இவரை கொண்டு போய் இங்கே இறக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்தாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இவரை வந்து இந்த நிலைமையில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஏனைய மக்கள் அவரை எப்படி வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், கான ரஜுலன் தமீமன், ஒரு அற்பமான பார்வையில் பார்க்குறது. அப்படி நம்ம சில பேர்த்த பார்ப்போமா இல்லையா? அது தேவையில்லாமல் என்ன செய்வோம்னா ஒருத்தர் மேலே நம்ம வெறுப்பை வளர்த்திக்கிட்டே இருப்போம். அந்த தன்மையெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. ஒரு ஆளை நம்ம எதிர்க்கிறதா இருந்தால் நம்ம எப்போ எதிர்க்கலாம்? அவன் ஏதாவது நம்ம குடும்பத்தில் தலையிட்டானே எதிர்க்கலாம், எதிர்க்கலாமே இல்லையா? அல்லது நம்ம வியாபாரத்தில் தலையிட்டான் எதிர்க்கலாம், அல்லது அவன் ஒழுக்கக்கேடாக நடக்கிறான் எதிர்க்கலாம். இது அவனுக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் என்ன செய்வான்,
நம்மளை பற்றி 4 பேர்ட்ட தப்பாகவே சொல்லிட்டு தெரியுமா, இது யார் தெரியுமா, இவரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, இந்த ஒரு தீய வழக்கம் நம்மள்ட்ட இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டமாக்குறது, வேற ஒன்றும் இல்லை. இவர் வந்து ஒரு மட்டமான ஆளு தான், நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்தஸ்தெல்லாம் கிடையாது, அது சும்மா டம்மி தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறது, சர்வசாதாரணம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதாவது அந்த அளவுக்கு இவன் யாரை விமர்சனம் பண்ணுறானோ அவனுக்கே அது புரியாது. இவன் யார், இவன் எதுக்கு நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான் சம்மந்தமே இல்லாமல் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இவர்கிட்ட இவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட இவர் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு, நம்ம யாருன்னு பார்த்தா அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த பொம்பளை யாருன்னே தெரியாது. இப்படியான வழக்கங்கள் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு பார்த்தீங்களா. இதான் வந்து மட்டமாக பார்க்கறதுங்கிறது. இந்த மாதிரி இந்த ஜாகிர் என்பவர் என்ன செஞ்சாங்க, மட்டமாக பார்க்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க, நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. அவங்க இருந்தது காரணம் என்னன்னு கேட்டால், அப்போதானே இஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, முழுமையான சட்டத்திட்ட வரல, அப்போதான் இஸ்லாம் வந்துகிட்டு இருக்குதுங்கிற காரணத்தினால அந்த பண்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு சரியா தெரியல. இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு தடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் தூரத்திலிருந்து பார்க்குறாங்க, அவர் அப்போதான் அங்கிருந்து வந்திருக்கிறார், அவருடைய ஊர்ல இருந்து. தூரத்திலிருந்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஓடி போய் பின்னாடி இப்படி கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம பின்னாடி பிடிப்போம்ல, முன்னாடி நம்ம இப்படி கண்ணை மறைச்சு பிடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பின்னாடி போய் இப்படி கட்டி பிடிக்கிறாங்க. அவருக்கு யாரும் தெரியல, இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாரு. கடைசியில் என்னன்னா, மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவரும் சேர்ந்து கட்டி பிடிக்கிறார். இது வந்து நடைபெற்ற ஒரு சம்பவம். இப்போ கட்டி முடிச்சோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க, மையஸ்ரியல் அபுத, இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்கி கொள்வார். அது எதுக்குன்னா, அவர் அடிமைங்கிற அந்த நிலையில தான் இருக்கிறார். அது அடிமை அப்படிங்கிற பார்வை வரும்போதே மக்கள்கிட்ட வந்து அந்த பார்வை என்ன செய்யும், அவர் மட்டமான ஆள் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இவரை வந்து அந்த அடிமை என்ற அந்த தன்மையிலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, இவரை இந்த அடிமை என்ற நிலையிலிருந்து விடுவிப்பது யார் அப்படிங்கிற தோரணையில ரசூலுல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே சத்தம் போட்டு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தஜிதுனி காசிதா, நானே ரொம்ப அற்பமானவன், என்ன போய் யாராவது வாங்குவாங்களா, எனக்கு போய் யாராவது விடுதலை தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் தன்னையவே என்ன செய்யறாருன்னா மட்டப்படுத்திக்கிறார். அப்படி நம்ம இருக்கிறோமே இல்லையா, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இயலாது, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது, நாமளும் அவங்களும் ஒன்றாயிருவோமா, நாங்கள் எவ்வளோ கீழே இருக்கிறோம், உன்னை கீழே இருக்கிறது நீ பெருமைப்படுற, ரொம்ப மட்டமாக இருக்கிறான், கீழே இருக்கிறான், பொருளாதாரத்தில் நாங்கள் ரொம்ப கீழே, அது ஏன் கவலையோட சொல்கிறேங்கிறேன், அது கவலைப்படக்கூடிய விஷயமா, அது பொருளாதாரம் அல்லாததான் நம்ம சம்பாத்தியத்தில் வர்றதா, இது கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஆனால் என்ன செய்கிறது, நம்மெல்லாம் கருப்பாக இருக்கிறோம், இன்னும் கருப்பாக இருந்தால் இப்போ என்ன, இப்போ உனக்கு இப்போ அதனால் என்னங்க, இவன் கருப்பாக இருந்தால் கவலைப்படுறது, அதே மாதிரி ஏதாவது 2 பரீட்சையில் ஃபெயில் ஆகி போயிட்டா கவலைப்படுறது, இதெல்லாம் ஒன்றை நீ தாழ்த்தாத. அப்போ இவர்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை எல்லாம் யார் போய் விலைக்கு வாங்குவா, நம்மளே ஒரு அற்பமான ஆள் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, லாக்கின் இந்தல்லாஹி லஸ்தபி காசித், நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, மக்கள் பார்வையில் அற்பமானவன் நீ சொல்கிறேல, ஆனால் அல்லாஹனுடைய விஷயத்தில் லாக்கின் இந்தல்லாஹி அந்தவால், அல்லாஹனுடைய பார்வையில் நீ தான் ரொம்ப உயர்ந்தவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா. இது நம்மளுக்கு வரலாறு மாதிரி தெரியுது, உண்மையிலேயே இது வரலாறு தான். இந்த வார்த்தை அவருக்கு வந்து எந்த அளவுக்கு மனசுல வந்து ஒரு குளுமை ஏற்படுத்தியிருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்லணும், அவனை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. இந்த தன்மையெல்லாம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குதா, நம்மள்கிட்ட இருக்குது, குர்ஆன் வசனம் இருக்குது, நபிமொழிகள் இருக்கிறது, ஆனால் பிறர்களை வந்து மட்டப்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா. அப்போ இப்படி வச்சுக்கிட்டு நீ கால ரசூலுல்லா, என்ன கால ரசூலுல்லா, நீ கால சைத்தானை வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், நீ கால ரசூலுல்லா பேசுகிற, நீ முதல்ல தகுதியானவனா இப்போ கேட்பாங்களே இல்லையா. நீ வட்டி கூடாதுங்கிற, நீ யார், நீ வேலைக்கும் போகல, ஒன்றும் பண்ணல, நீ பரம்பரை சொத்துடையவனும் இல்லை, சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிற, எப்படி வருமானம் சொல்லு, நீ வட்டி கூடாதுன்னு நீ பேசுகிறேல, உன்னுடைய பொழப்பு என்ன? நீ அங்கே டீ கடையில்ட்டு என்ன செய்கிற, வாய் எடுத்தால் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கு, சும்மா சம்பந்தமே இல்லாமல் வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தை தான் பேசுகிற. அப்போ நம்மளுடைய அந்த அழைப்பு பணி ஏன் எடுபடலை, இதனால தான் எடுபடலை. எடுபடாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது அடிப்படையான விஷயம் என்ன, சொல்லக்கூடிய நபர் யார். நான் இது வந்து ஆலிமுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா. நீங்கள் வெறும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு குர்ஆன் ஹதீஸை பார்த்துக்கிட்டு அந்த அடிப்படையில் நீங்கள் அழைப்பு பணியை செஞ்சாலும் சரிதான், அல்லது 2 பேருக்கு மத்தியில் சும்மா சாதா மனிதனாக பிரச்சாரம் செய்தாலும் சரிதான், அவன் கண்ணில் முதல்ல என்ன வரும்னு கேட்டால் உன் வாழ்க்கை தான் வரும்.
உன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை தான் வரும், உன்னுடைய நடவடிக்கை தான் வரும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இருக்க, இதே நம்மளுடைய வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்துவதற்குரிய நிறைய சான்றுகள் இருக்கிறது. எவனாவது ஒருத்தர் அறிவின்மையாக நம்மகிட்ட நடந்துட்டான், முட்டாள்தனமாக நடந்துட்டான், நாம் என்ன செய்வோம்? நான் கெட்ட வார்த்தை பேசலாம் பழக்கம் இல்லை, ஆனாலும் இவன் கெட்ட வார்த்தை பேசுவான். ஏன்னா அவன் பேசினான்ல, அதனால தான் நான் பேசுகிறேன். அவன் அடித்தான்ல, அதனால தான் நான் அடித்தேங்கிறது. அப்போ அவன் தப்பு பண்ணா நீ தப்பு பண்ணுவியா? ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழலை சந்தித்தாலும் சரி, நீ முஸ்லீமாக தான் இருக்கணும். நீ காஃபிராயிடக்கூடாது, உங்ககிட்ட இஸ்லாமிய பண்பு சிதைந்து விடக்கூடாது. அப்படிங்கிற கோணத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து காட்டினாங்களா இல்லையா? அது எந்த அளவுக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மிக்தாத் என்ற ஒரு சஹாபி, அவரும் இன்னொரு 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, மதீனாவுக்கு வர்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு புதிய கட்டம் அது. மதீனாவுக்கு வர்றாங்க, ரொம்ப பசி, கையில் காசும் இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி அன்றைக்கி ஹோட்டலெல்லாம் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி இருக்கிறது திரும்புற பக்கம்லாம் சாயா கடையெல்லாம் இருக்குது, பார்த்து அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. வந்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் என்ன செய்யணும், தண்ணி உட்பட எல்லாமே கொடுக்குறதா அந்த ஊர் மக்கள் தான் கொடுக்கணும். இப்படி தான் ஒரு வழிமுறை இருந்தது. அப்போ இந்த மாதிரி வழிமுறை இருக்கும்போது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கு பசி என்ன செய்யுது, பயங்கரமான பசி. சஹாபாக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, சஹாபாக்களும் கூப்பிட்டு போக முடியல. ஏன்? அங்கேயும் அதான் நிலைமை. அப்போ சஹாபாக்களுக்கு அதே நிலைமை இருக்கிறதுனால போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அந்த மிக்தாத் என்ற சஹாபி, அதே மாதிரி அவரு கூட வந்த 2 சஹாபியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் 3 ஆடு நிற்கிது. அந்த 3 ஆடை காட்டுறாங்க. இந்த 3 ஆடு இருக்குது, இந்த 3 ஆட்டுலேயும் நல்ல பால் வரும். நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த 3 ஆட்டினுடைய பாலையும் கறந்து நீங்கள் குடிச்சிட்டு நம்மளுக்கு ஒரு பங்கு எடுத்து வைங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய பங்கு எடுத்துக்குவாங்க. இப்போ உதாரணமாக வந்து இப்போ 2 லிட்டர் வந்துச்சுன்னு வைங்களா பால், 1.5 லிட்டர் அவங்க குடிச்சிக்குவாங்க, மீதி 1/2 லிட்டர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க. இது வாடிக்கையாக இருந்தது. அப்போ இந்த மிக்தாத் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு நாள் யோசனை ஓடுது. என்ன யோசனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வீட்டுக்கும் போகிறாங்க, அன்சாரி வீட்டுக்கு போகிறாங்க, முஹாஜிர் வீட்டுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல கொடுக்க தானே செய்வாங்க. இப்போ நம்ம ஒரு சொந்தக்கார வீட்டில் போனால் சாயா கொடுக்காம இருக்க போகிறாங்க, 2 பிஸ்கெட் கொடுப்பாங்கல்ல. அப்போ ரசூல்லா பல வீட்டுக்கு போகிற காரணத்தினால அவங்க எல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க, என்னதுக்கு போட்டு மிச்சத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவுடைய 1/2 லிட்டரையும் அவரு குடிச்சிட்றாரு. யார்? அந்த மிக்தாத் என்ற சஹாபி. ஏன்னா ரசூல்லா வந்து எடுத்து வச்ச உடனே வந்தவொடனே பாலை குடிக்க மாட்டாங்க. அவங்க வந்தவொடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முதல்ல சலாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது தூங்கக்கூடியவர்கள் முழிக்காத அளவுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க சில பேர். சலாம் அலைக்குங்கிறது இவன் எந்திரிச்சிருவான். இவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி படுத்திருப்பான். இவன் என்ன செய்கிறது? அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் அப்படி நடந்துகிட்டு இருக்கணும். வீட்டில் வந்து இது மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. மனைவி இருக்கிறாங்கல்ல, அப்போ மனைவியை போய் என்ன செய்யறதுன்னா எழுப்புறது. அவள் எழுப்பும்போது குழந்தையும் சேர்ந்து எதிர்த்துக்கும். நீ படுத்துட்டு தின்னு போட்டு அதுக்கப்புறம் அவன் குழந்தைய போட்டு தாளாட்டி அவள் படுக்கிறதுக்கு மணி 3 ஆகும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள். ஒரு இடத்துக்கு போனாங்களா, சலாம் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கேட்கும். சலாம் அலைக்குன்னு அது அவங்களுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர பயங்கரமாக சலாம் அலைக்குன்னெல்லாம் என்ன செய்யறது இல்லை. அதாவது தூங்கக்கூடியவர்கள் எழாத அளவிற்கு. அதே நேரம் ஒரு கூட்டம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து சங்கடம் ஏற்படுத்தாத அளவுக்கு. அன்றைக்கி நான் பேச அந்த இடத்துல உட்காந்து மசூரா பண்ணிட்டு இங்கே உட்காந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அது அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. என்னடா சனியை பிடிச்சவன் வந்துச்சு போக மாட்டேங்கன்னு சும்மா உட்காந்து சம்மந்தம் இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்கிறான் அப்படியெல்லாம் அவங்க நினைப்பாங்க. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை கிடையாது. அவங்க வந்தாவே என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தன்மையோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பிறர்கள் நம்மால் பாதிக்கப்படவே கூடாது. அது சொல்லால் பாதிக்கப்படக்கூடாது, செயலால் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளுடைய அணுகுமுறையால் கூட பாதிக்கப்படக்கூடாது. நன்மை செய்கிறோங்கிற பேரில் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அடுத்தவனுக்கு தொல்லை தரக்கூடாது. இப்படியெல்லாம் நடந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்படியெல்லாம் சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் 2 ரக்காத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் எடுத்து குடிப்பாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாடிக்கை. இவர் அந்த 1/2 இதையும் நம்ம குடிச்சிட்டாரு 1/2 லிட்டரை. அப்புறம் ரசூலுல்லாஹ்வை பாத்திரத்தை திறந்து பார்க்குறாங்க, பாத்திரம் காலியாக. இவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அது காலியாக கிடக்கு. இவருக்கு என்ன ஆகி போச்சு, இவருக்கு பயம் வந்துருச்சு. இவருக்கு என்ன பயம்? அப்போ தான் இவருக்கு சிந்தனை வருது, நபிகள் நாயகங்கிறது நபிகள் நாயகம் இல்லை அந்த இடத்துல, அவங்க ஆட்சி தலைவர். அவங்க அது இந்தியாவுக்கு பிரதமர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பிரதமர் அவர். அப்போ அவரோட பாலையும் நம்ம எடுத்து குடிச்சிட்டோம். முதல்ல அது பொதுவாக இந்த மாதிரி வந்துடும்.
பசி வந்தால் 10 பறக்குன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? பசி வந்தாலும் பறந்து போயிடும், காமம் வந்தாலும் பறந்து போயிடும். அப்படி இந்த ஒரு கெட்ட காரியமாச்ச செஞ்சு தான் எப்படியாவது திட்டம் போடுவோம். எந்த விதத்தில் நம்ம அங்கே போகிறது, எப்படி கூப்பிட்றது, எப்படி மெசேஜ் அனுப்புறது, எந்த இடத்துல வர சொல்கிறது, நம்ம அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்போ அதை நடத்த முடியும்னா, நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அது நம்மளுக்கு உறுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ இவர் ரசூலுல்லாஹ் போய் பாத்திரத்தை பார்க்குறாங்களா, பாத்திரத்தில் பால் இல்லை. இவருக்கு என்ன ஆகுது, ரொம்ப கடுமையான பயம் வேறு ஏற்படும். அப்போ தான் அவருக்கு வந்து தளபதிங்கிற நினைவு வருது, ஒரு நாட்டின் அதிபதிங்கிற நினைவு வருது. அப்போ இது போக இறை தூதர் வேறு. அப்போ இறை தூதருக்கு வச்சிருந்த பாலை நம்ம எடுத்து குடிச்சிட்டோமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவர் என்ன செய்வார், சாபதுவாவை போட்டுருவார். இப்போ உள்ள தலைவரெல்லாம் அப்படி தான் இருக்கான். சாபம் போடுறதுக்கு தங்கள், அவர் சாபம் போட்டாவே, சாபம் போடுற மூதேவியை நீ தங்களா, நீ தங்கள் சாபம் போட்டால் நம்ம செத்து போயிடுமா, அப்போ நீ மூதேவின்னு அர்த்தம். இது தங்களா? தங்கள்லாம் நபிமார்களுடைய வாரிசு தானே. அப்போ சாபம் போடுறதெல்லாம் வந்து அவங்கள்ட்டெல்லாம் நம்ம அப்படி நடந்துடக்கூடாது. இப்படிலாம் பார்க்குறோம்ல, நபிகள் நாயகத்தினுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடியவன்ட்ட. அப்போ இவர் அப்படி நினைக்கிறார். ஏன்னா இவரும் அப்போ தான் புதுசாக வந்திருக்கிறார் இஸ்லாத்துக்கு. சரி, அவர் இறை தூதர், இந்த சாபம் போட்டால் நம்ம குடும்பத்தோட க்ளோஸு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்னமா இவருக்கு செஞ்சு பாலை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், 3 ஆடு நிற்கிது, நம்ம பாலை கறந்துட்டோம், இன்னும் பால் இருக்காது. அந்த 3 ஆட்டில் ஒரு ஆட்டை வெட்டி எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு விருந்தே பண்ணலாம், பிரியாணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கத்தியோட போகிறார். 3 ஆட்டுக்கு மத்தியில் போனால் பால் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 ஆட்டுக்கு என்ன செய்யுது, ரொம்ப பால் வந்து அந்த மட்டி ரொம்ப பெருசாகி இவருக்கு பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நம்ம அறுக்கிறதுக்கு பதிலாக பாலையை கறந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாலையை மறுபடியும் கறந்து அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா வாங்கி குடிச்சிட்றாங்க. குடித்ததுக்கப்புறம் இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இப்படி தான் நடந்தது, நான் பாட்டு உங்கள் பாலையும் சேர்த்து குடிச்சிட்டேன். அப்போ குடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பயமாகி போச்சு. அப்போ உங்கள் ஆட்டை அறுக்கிறதுக்குன்னே நான் போனேன், போகிற நேரத்தில் அப்படி மடி ரொம்ப விரிஞ்சிருந்தது, அதனால தான் நான் இந்த பாலை கொண்டு வந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உனக்கு தெரியுமா இல்லை அந்த 2 பேருக்கு சேர்த்து தெரியுமாங்கிறாங்க. உங்க கூட 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தெரியுமா, இல்லை அவங்களுக்கு தெரியாது. அப்படி அதையும் சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொல்கிறாங்க, அதையும் சொல்லி இருந்தா அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த பாலை அவங்களுக்கும் கொடுத்துருக்காமல, இன்றைக்கி தான் நிறைய வந்திருக்குல்ல பால் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எளிதாக எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இவர் இதை கேட்டு சிரிக்கிறார், பயங்கரமாக சிரிச்சாராம். அது ஹதீஸ்லேயே அப்படி வருது. அப்போ அப்படி வாய் பல்லெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிகிற அளவுக்கு நான் சிரித்தேன். அவர் சிரிக்கிறாருன்னா என்ன, அந்த அவர் சிரிக்க என்னன்னு அந்த வேட்டி அவரும் பார்த்தீங்களா, சில குளிங் சிரிப்பான், வேட்டி அவரது கூட அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இவருக்கு வேட்டியெல்லாம் அவருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, சிரித்தது போதும், முதல்ல வேட்டியை கட்டிட்டு அந்த 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வா, நீ கூப்பிட்டு வா, சமாதானம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்லி விட்றாங்க. இது வரலாறாக நம்ம கேள்விப்படுறோம்ல, இது அற்புதமான வரலாறா இல்லையா? இதில் எவ்வளோ படிப்பினை இருக்குது. அவர் ஒரு நாட்டின் அதிபருங்க. இன்னைக்கு ஒரு தடவை ஒரு பஞ்சாயத்தில் ஒருத்தன் பொறுப்பில் வந்தாவே எவ்வளோ கோடியை வச்சுருக்காங்க, பெரிய பதவியில் வர்றான், போய் அமெரிக்காவில் என்ன பண்ணிக்கிறான், எஸ்டேட் கணக்கில் வாங்கி போட்டு அங்கே உட்காந்துக்கிறான். இங்கே அமைச்சராகவெல்லாம் இருந்தவனெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இவர் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருந்தார், பெரிய அளவில் இருந்தார், பெரிய நாட்டுக்கு அதிபதியாக இருந்த அந்த கட்டத்தில் தான் அவருடைய சாப்பாடு என்னன்னா பால் தான், வெறும் பாலுங்க. நீங்கள் அப்படி இருக்குமா, நம்ம காலங்காலத்தில் சாயாவே 10 கப்பு முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். ஒரு கப்பு சாயா 10 கப்பு குடிச்சுட்டு தான் நம்ம உட்காந்துருக்குறோம். இது நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. ஏற்கனவே 10 கப்பு சாயா, காலையில் 4 புரோட்டா, 2 ஆம்லெட்டு, இன்னும் சும்மா முடிஞ்சு போய் வீட்டில் இல்லைன்னா என்ன டைம் ஆகி போச்சு, இப்படி துடிச்சிருவார், செத்து போயிடுவார். நம்மளுடைய தன்மை இப்படி இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை பார்த்தீங்களா, பெரிய அதிபதியாக இருக்கிறாங்க, அதிபதியாக இருந்தால் கூட பால் தான், அந்த நிலைமையில தான் ஆகும். 2வது என்ன, இந்த அளவுக்கு பால் இல்லாமல் இப்போ எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா ஆத்திரம் வரணும் இல்லை, ஆத்திரம் வரணுமே இல்லையா? அவன் முட்டாள்தனமாக செஞ்சானா என்னத்துக்கோ செஞ்சுட்டு போட்டோம். எப்படி இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பேன்னு சிலவர் கேட்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? ஒன்றுமே இல்லை. அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கடைசியில் இதெல்லாம் முடிஞ்சோன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. என்ன பிரார்த்தனை, இறைவா, அதாவது இவர் வந்து அந்த பால் இல்லைன்னு ஆகிப்போச்சு பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் பால் இல்லை, அதை பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, எனக்கும் எனக்கு உணவளித்தவருக்கும் இறைவா நீயே என்ன செய்வாயாக, உணவளிப்பாயா. அதில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத போது இந்த பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த தன்மையெல்லாம் நீங்கள் யார்கிட்ட பார்ப்பீங்க? கதை புஸ்தகத்துலேயாவது இப்படி படிச்சிருக்கீங்களா இப்படி ஒரு செய்தியை? இல்லை. இதனால தான் இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாம் வளர்ந்ததுன்னு சொன்னால் எதனால் வளர்ந்தது? மெம்பர் மேடை நின்றுக்கிட்டுதா, யானையை பூனையாக, பூனையை யானையாக அவர் நினச்சா என்னத்தை வேணாலும் மாற்றிட, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் முடியாது. அது மனிதன் என்ற முறையில் தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஆனாலும்
இன்றைக்கு இத்தனை கோடி மக்கள் அவர் பெற்றிருப்பதற்கு மூல காரணம் என்ன? பண்பாடு, நல்ல பண்பாடு. ஆக இந்த நல்ல பண்பாடுகளை ஒவ்வொன்றாக தேடி எடுத்து அதை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும்.